ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் 57. ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் வினோதமான மனோநிலை. ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் எப்போதும் சித்த நிலையிலேயே இருப்பார். பார்ப்பதற்கு சாதாரணமான துறவி போல தோற்றமளித்தாலும் அவருடைய மனோநிலை பால உன்மத்த பிசாசு என்ற ஸ்ரீ தத்தாத்திரேயருக்கு உரித்தான மனோநிலையில்தான் இருப்பார். அதை விளக்கும் விதமாக பின்வரும் நிகழ்ச்சிகள் அமைந்துள்ளன. ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் கடைத்தெருவில் அமர்ந்திருந்தார். அது கடுமையான வெயில் நேரம். அப்போது அங்கிருந்து கிளம்பலாம் என்றெண்ணிய மகராஜ் சோழப்பாவை அழைத்து செருப்பு கொண்டு வா என்றார். உடனே அவருடைய சேவகர்கள், சுவாமி, இப்போது வெயில் மிகவும் கடுமையாக இருக்கிறது, சிறிது நேரம் கழித்து செல்லலாம் என்று கூறினர். உடனே ஸ்ரீ சுவாமிகள் மிகவும் கடுமையான சொற்களால் அவர்களை வசைப்பாடிவிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பினார். வேறு வழியின்றி சேவகர்களும் அவருடன் சென்றனர். சோழப்பா ஸ்ரீ சுவாமிகளின் நெருங்கிய அடியவர் என்பது நாம் அறிந்ததுதான். ஆனால் ஒருபோதும் ஸ்ரீ சுவாமிகள் சோழப்பாவின் கீழ் பணிந்தோ அவருக்கு சாதகமாகவோ நடந்து கொண்டதில்லை. தனக்கு தோன்றியபடிதான் அவர் நடந்து கொள்வார். சோழப்பாவின் கடைசி நிமிடங்களின் போது ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவருக்கு தரிசனம் அளிக்காமல் 1 மைலுக்கு அப்பால் இருந்தார். அதனால் மிகுந்த சிரமங்களுக்கு பின்னர் ஸ்ரீ சுவாமிகளை பலமுறை கெஞ்சி வேண்டிக் கொண்ட பின்னரே அவருடைய பாதங்களின் புனித நீர் கூட சோழப்பாவுக்கு கிடைத்தது. இந்த வினோதமான மனநிலையை எவராலும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஸ்ரீ சுவாமிகள் மிகவும் சந்தோஷமாக முட்களின் மீது படுத்துக்கொண்டு உறங்குவார். சொல்லப்போனால் அவர் உறங்குவதே இல்லை. அதற்கு சான்றாக ஒரு நிகழ்ச்சியை காணலாம். ஒரு மாலை வேளையில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் கண்பத்ராவ் ஜோஷியின் வீட்டுக்கு வந்தார். அப்போது அவருடன் சோழப்பாவும் கோவிந்தராவ் டோலும் இருந்தனர். அப்போது இரவு வரத் தொடங்கியதால் சோழப்பா ஸ்ரீ சுவாமிகளுக்கு படுக்கையை தயார் செய்தார். சோழப்பா ஸ்ரீ சுவாமிகளை பார்த்து கொள்ளுமாறு கோவிந்தராவிடம் கூறிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டார். மகாராஜ் உடனே சத்தமாக குரட்டை விட துவங்கினார். இதை கவனித்த கோவிந்தராவ் ஸ்ரீ சுவாமிகள் இவ்வளவு பெரிய யோகியாக இருந்தாலும் சாதாரண மனிதர் போல் குரட்டை விடுகிறாரே என்று தன் மனதில் நினைத்து கொண்டார். அவருக்கு உடனே பகவத்கீதையில் உள்ள ஒரு ஸ்லோகம் நினைவுக்கு வந்தது. அனைத்து ஜீவன்களும் ஓய்வெடுக்கும் இரவு வேளைகளில் தனது 5 புலன்களையும் அடக்கத் தெரிந்த யோகியானவன் விழித்திருக்கிறான். அதே போல பிற ஜீவன்கள் துய்த்து அனுபவிக்கும் பகல் வேளை அந்த ஞானியை பொறுத்தவரை இரவு பொழுதாகும். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஸ்ரீ சுவாமி மகாராஜ் தூக்கத்தில் இருந்து கொண்டே, என்ன விஷயம் பொற்கொள்ளரே, இல்லை இல்லை என்று கூறிவிட்டு மீண்டும் குரட்டை விட துவங்கினார். ஸ்ரீ சுவாமிகள் கோவிந்தராவை பொற்கொள்ளர் என்று அழைப்பார். ஸ்ரீ சுவாமிகளின் வார்த்தைகளை கேட்டவுடன் கோவிந்தராவின் மனதில் இருந்த சந்தேகங்கள் உடனடியாக மறைந்தன. புராணிக் பாபா சபனிசருடைய மைத்துனர் ஒரு முறை ஸ்ரீ சுவாமி மகாராஜ் மெத்தையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த போது அவர் ஸ்ரீ சுவாமிகளை பார்த்து, ஒரு சந்நியாசிக்கு மெத்தை தேவைப்படுமா என்ன என்று அவதரிக்கும் தோனியில் கேட்டார். அப்போது அவருக்கு ஸ்ரீ சுவாமி மகாராஜ் எந்த பதிலையும் அளிக்கவில்லை. 1 மாதத்திற்கு பிறகு அவர் கடாப் என்னும் கிராமத்துக்கு சென்றார். அப்போது புராணிக்கும் அவருடன் இருந்தார். அவர் மாலை வேளையில் கடாபுக்கு அருகில் இருந்த ஒரு கிராமத்தில் ஒரு மலையின் மீது ஏற துவங்கினார். புராணிக்கு ஏற வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தார். சரி சரி என்று கூறிக்கொண்டே ஸ்ரீ சுவாமிகள் மலையின் உச்சி வரை சென்று விட்டார். அது குளிர்காலம். இரவு நேரம் தொடங்கியது. குளிரத் தொடங்கியது. அங்கு உண்ண உணவோ பாதுகாப்பான உடையோ ஏதுமில்லை. புராணிக்கு பயம் தொற்றிக்கொண்டது. மகாராஜ் ஒரு கருப்பு கல்லின் மீது படுத்துக்கொண்டு ஓய்வெடுக்க தொடங்கினார்.
பிராணி குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார். ஸ்ரீ சுவாமிகளோ வெறும் கௌபீனத்தை மட்டும் அணிந்து கொண்டிருந்தார். புராணிக் மகாராஜிடம், சுவாமி, குளிர் தாங்க முடியவில்லை, நான் என்ன செய்வது என்று கேட்டதற்கு, மென்மையான மெத்தை நன்றாக இருக்கிறதா என்று கேட்டவுடன் தான் முன்பு கூறியது அவருக்கு நினைவுக்கு வந்தது. புராணிக் தான் அவ்வாறு பேசியதை எண்ணி மிகவும் வருத்தமடைந்தார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு பஞ்சு மெத்தையும் கல்லும் ஒன்றுதான் என்பதை உணர்ந்து கொண்டார். அங்கு இரவு முழுவதும் தங்கிவிட்டு மறுநாள் காலை அக்கல்கோட் வந்தடைந்தனர். அனைவரிடமும் நடந்ததை பற்றி புராணிக் கூறினார். பின்னர் அவர் ஸ்ரீ சுவாமிகளுடைய பரம பக்தர் ஆனார். நாளுக்கு நாள் ஸ்ரீ சுவாமி மகாராஜுடைய புகழ் பரவிக்கொண்டிருந்தது. ஒரு மன்னருக்கு செய்யப்படும் அனைத்து உபச்சாரங்களும் ஸ்ரீ சுவாமிகளுக்கும் செய்ய துவங்கினார்கள். உண்மையிலேயே அவர் சக்கரவர்த்தி போல இருந்தார். பல்லக்கு, குதிரைகள், பசுக்கள் ஆகியவை இருந்தன. ஸ்ரீ சுவாமிகள் எங்கு சென்றாலும் மேலதாளத்துடன் செல்லத் தொடங்கினார். அவர் செல்லும் இடம் ஒரு சுடுகாடாக இருந்தாலும், வயல்வெளியாக இருந்தாலும், வெற்று நிலமாக இருந்தாலும் மேலதாளம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன் பக்தர்களை கையாளும் விதம் மிகவும் விசித்திரமாகவும் வினோதமாகவும் இருந்தாலும் அதில் பொதிந்துள்ள ஆழ்ந்த அர்த்தங்களை புரிந்து கொண்டவர்கள் சிலர் மட்டுமே. ஸ்ரீ சுவாமி தன் பக்தர்களுக்கு தங்கள் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை தன் லீலைகள் மூலம் புரிய வைத்தார். அப்படி செய்தால் அவர்கள் விருப்பங்கள் அற்று போவார்கள். இந்த நிலையை எய்தும் போது இந்த பிரபஞ்சத்தின் தெய்வீக திட்டங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று தன் லீலைகள் மூலம் புரிய வைத்தார். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய்.